ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நெருக்கமானவரின் நம்பிக்கை உடைந்து போனது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை ஒரு காலகட்டத்தில் உங்களை தனியாக நிற்கவிட்டும் உங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக உடைக்க வைத்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இருந்தாலும் யாரும் எதையும் வேண்டுமென்று செய்திருக்க மாட்டார்கள். காலமும் சூழ்நிலையும், ஏன் கிரகங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா நீங்க யோசித்து பார்ப்பீங்க, ஒரு முறைக்கு பல முறை, இது எப்படி நடந்தது, இது நடப்பதற்கான என்ன சாத்தியம் இருக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் நீங்கள் யோசித்து பார்த்தது உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்த ஒருவர், அல்லது நீங்கள் முழுமையாக நம்பிய ஒருவராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர் எதிர்பாராத ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்குவதாக சில காரியங்களை செய்திருப்பார். அந்த செயல் நேரடியான ஒரு துரோகமாக அல்லது துரோகமாக இல்லை என்றாலுமே அது நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் அது செய்தவுடனே உங்களுடைய காதுகளுக்கு கேட்டிருக்காது. அந்த ஒரு செயல் சில நாட்களும் காலங்களும் போக போக அவர் செய்த அந்த உண்மையான செயல் உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய காதுகளுக்கும் தெரிய வரும். அப்பொழுது இந்த ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு முறை மனதில் காயமடைந்தால் மறக்க மாட்டார்கள் என்பதால் அதனாலே அந்த ஒரு சம்பவம் நீண்ட காலமாக உங்களுடைய மனதை பாதித்து கொண்டும் அதனை நினைத்து கொண்டும் அந்த ஒரு நபரிடமிருந்து எப்படியாவது விலக வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய நிழல் போல நீங்கள் நம்பிய ஒருவர் தான் மிகவும் நெருங்கிய ஒரு உறவினராகவும் அவர் இருக்கலாம். உங்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றி இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பக்கூடிய ஒருவர்கள், ஏமாற்றப்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை கொண்டவர்களும் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களாகத்தான் இருப்பீர்கள். எது நடந்தாலும் அதனை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கை என்கிற ஒரு பெயருக்கு ஒரு ராசி நபர் இருக்கிறார் என்றால் அதை உங்களைத்தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அனைவரின் மீதும் ஒரு நம்பிக்கை வைப்பீங்க. இந்த நம்பிக்கை துரோகம் உங்களுடைய மனதை ஆழமாக பாதித்து நடந்ததை நினைத்து குமருவதை விட்டுட்டு அந்த ஒரு நபரிடம் இனிமே எந்த ஒரு முக்கிய ரகசியத்தையோ பொறுப்பையோ பகிர்வதை நிறுத்திக் கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். துரோகங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நகர்வதே உங்களுடைய ராசியில ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா சொத்து ஆவணங்கள் குறித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் வாங்கிய நிலத்திலோ வீடு போன்ற சொத்துக்களின் பத்திரங்களிலோ ஏதோ ஒரு குளறுபடி உங்களுக்கு எதிராக நடக்கும். வில்லங்கங்கள் உங்களை தேடி வரும். மறைக்கப்பட்ட ஆவண விவரங்கள் இப்போது உங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே இருக்கிறதா இல்லையா என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள தெரியாது. இது அனைத்தையுமே உங்களுடைய குடும்பமும் உறவினர்களும் சேர்ந்து உங்களிடம் ஒரு பித்தலாட்டத்தை இதுவரைக்கும் செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இதனால் நம்முடைய உழைப்பு வீணாகி விடுமோ என்ற ஒரு பயமும் சந்தேகமும் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே தான் இருக்கும். அவசரப்பட்டு உங்களிடம் சண்டைக்கு செல்லாமல் அவசரப்பட்டு உறவுகளிடம் நீங்கள் சண்டைக்கு செல்லாமல் ஆவணங்களை சட்ட வல்லுநர்கள் அல்லது தகுதியான நபர்களை கொண்டு சரிபார்ப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் நன்மைகளை தேடி கொடுக்காது. அது அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம் என்பதை தான் தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க சட்ட ரீதியான சில செயல்களை எடுத்தால் மட்டுமே அது உங்களுடைய கைக்கு வரவும் ஆரம்பிக்கும். இந்த ரிஷபம் ராசியின் நிதானமான அணுகுமுறை இந்த சொத்து சிக்கலில் இருந்து உங்களை சரியான ஒரு வழியில் மீட்டெடுக்கும். எனவே இதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா அல்லது நடந்து முடிந்து விட்டதா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். அதே போல சொத்து, நிலம், வீடு அல்லது வாரிசு ஆவணங்கள் தொடர்பாக மறைக்கப்பட்ட தகவல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதையும் நீங்கள் நோண்டி பார்த்தால் அது உங்களுக்கு நன்றாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஆவணங்களில் உள்ள மாற்றங்கள் அல்லது தெரியாத தகவல்கள் குடும்பத்தினரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன மறைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி குடும்ப அமைதியை குலைத்துவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு சொத்து பாதுகாப்பு முக்கியம் என்பதால் இந்த ஒரு விஷயம் அதிக மன அழுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலில் நீங்க அதிகமான ஒரு கவனத்தை காட்டுவது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனி நபராக நின்று எதையுமே இதனாலே செய்ய முடியாது. முடிந்த அளவுக்கு சட்ட ரீதியாகவும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு உங்களுடைய சொத்துக்களை நீங்க மீட்டு எடுப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் ஆதரவுகளை நீங்க வாழ்க்கைக்குள்ள பெற்று விடுவீங்க. அதை பெற்று வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள தானாகவே வந்துவிடும்.
நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சில உறவுகள் உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகங்கள் செய்திருக்கலாம். அதற்கான அனைவருமே அப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு மனநிலையை நீங்க முதல்ல தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் மனநிலையை வைத்திருந்தீர்கள் என்றால் உடனே அதை அகற்றி விடுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கவும் செய்யும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். எனவே அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். ரிஷபம் ராசியினருக்கு பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் தனி திறமையானது எப்பொழுதுமே இருக்கும். பணத்தை எப்படி சேமிப்பது, அதனை எப்படி செலவழிக்காமல் வைத்து இறுதி வரைக்கும் நம்ம கரை சேர்ப்பது என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதற்கான முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க திட்டம் போட்டு எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த சில காலமாகவே செலவுகள் அதிகரித்து சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து கொண்டுமே தான் இருக்கும். அதனை நீங்கள் யோசித்து பார்த்தால் நன்றாகவே தெரியும். எப்படி செலவழித்தோம் என்று கூட தெரியாத அளவுக்கு உங்களுடைய கையை விட்டு போன பணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இனி வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே நல்ல சமநிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைந்துவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட காலமாக சேமிக்க வேண்டும் என்று நினைத்த தொகையை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். எதிர்கால பாதுகாப்பு பற்றிய நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நீங்க அதனை சரியான முறையில பண்ணுவதன் மூலம் அது உங்களுடைய எதிர்காலத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வாரிசுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சொத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். வீடு தொடர்பான நல்ல முடிவுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது கட்டுவது, புதுப்பிப்பது அல்லது குடும்பத்திற்கான புதிய இடமாற்றம் போன்ற விஷயங்களில் நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு இப்பொழுது ஒரு சரியான ஒரு முடிவானது கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நீங்கள் மட்டும் தனி ஒரு நபராக எடுக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள், வாழ்க்கை துணை என அனைவரிடமும் கேட்டு உங்களுடைய முடிவுகளை எடுத்து அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வது அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த திட்டங்கள் அனைத்துமே முன்னேற ஆரம்பிக்கும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏற்ற நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். வீட்டை சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி மனநிறைவை தரக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பெரிய ஒரு அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சரியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் தானாகவே நீங்கிவிடும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அந்த ஆதாயங்களை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் அது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கலாம். அதற்கான அனைவருமே அப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு மனநிலையை நீங்க முதல்ல தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் மனநிலையை வைத்திருந்தீர்கள் என்றால் உடனே அதை அகற்றி விடுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கவும் செய்யும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். எனவே அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். ரிஷபம் ராசியினருக்கு பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் தனி திறமையானது எப்பொழுதுமே இருக்கும். பணத்தை எப்படி சேமிப்பது, அதனை எப்படி செலவழிக்காமல் வைத்து இறுதி வரைக்கும் நம்ம கரை சேர்ப்பது என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதற்கான முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க திட்டம் போட்டு எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த சில காலமாகவே செலவுகள் அதிகரித்து சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து கொண்டுமே தான் இருக்கும். அதனை நீங்கள் யோசித்து பார்த்தால் நன்றாகவே தெரியும். எப்படி செலவழித்தோம் என்று கூட தெரியாத அளவுக்கு உங்களுடைய கையை விட்டு போன பணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இனி வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே நல்ல சமநிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைந்துவிடும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட காலமாக சேமிக்க வேண்டும் என்று நினைத்த தொகையை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். எதிர்கால பாதுகாப்பு பற்றிய நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து நீங்க அதனை சரியான முறையில பண்ணுவதன் மூலம் அது உங்களுடைய எதிர்காலத்திலும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வாரிசுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சொத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு
இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். வீடு தொடர்பான நல்ல முடிவுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது கட்டுவது, புதுப்பிப்பது அல்லது குடும்பத்திற்கான புதிய இடமாற்றம் போன்ற விஷயங்களில் நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு இப்பொழுது ஒரு சரியான ஒரு முடிவானது கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நீங்கள் மட்டும் தனி ஒரு நபராக எடுக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள், வாழ்க்கை துணை என அனைவரிடமும் கேட்டு உங்களுடைய முடிவுகளை எடுத்து அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வது அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த திட்டங்கள் அனைத்துமே முன்னேற ஆரம்பிக்கும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏற்ற நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். வீட்டை சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி மனநிறைவை தரக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு பெரிய ஒரு அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சரியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் தானாகவே நீங்கிவிடும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள்